புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஒரு பெண் நாயன்மாரை பற்றிதான். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத பாண்டிய நாட்டையே சைவமாக்கி நிரூபித்தவர்தான் மங்கையர்க்கரசியார். இன்று பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்து இருக்க மிக முக்கியமான காரணம் இவங்க தான். இவரின் பாதம் பணிந்து அவரின் வரலாற்றை நாம சிந்திக்கலாம். இவர் சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டை ஆண்ட கூன் பாண்டியன் என்னும் நின்றசீர் நெடுமாறனின் மனைவி. இவரின் இயற்பெயர் மாணி. ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றத தன் வாழ்க்கையில் அனைத்து பெண்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மங்கையர்களுக்கு எல்லாம் அரசி என போற்றப்பட்டு திருஞான சம்பந்த பெருமானால் மங்கையர்க்கரசி என பெயர் மாற்றம் கண்டவர். சோழ மன்னனின் மகளாக பிறந்து தன் சிறு வயது முதலே சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் கொண்டிருந்த மங்கையர்க்கரசியார் சைவ சமயத்தின் மீது தீராத பற்று கொண்டிருந்தார். பாண்டிய நாட்டுக்கு இவங்க திருமணமாகி வரும் பொழுது மதுரையில் சமண மதம் ஓங்கி இருந்தது. பாண்டிய வம்சமே சிவனுக்கு அடிமையாகி வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க தான். கணவர் கூன் பாண்டியன் பிறப்பில் சைவராக இருந்த போதிலும் சமண கொள்கையால் கவரப்பட்டு அவர்களின் சொல்படி சமணம் தழுவினார். மன்னன் சமணம் மாறியதால் மக்களும் சமணம் மாறினாங்க. கணவன் மீது அக்கறை கொண்டிருந்த ஒரு மனைவியாக கணவரின் இந்த செயல் மிகவும் வருத்தம் கொடுத்தாலும் பாண்டிய நாட்டிற்கே மகாராணி அப்படின்றதுனால தன் கணவனை மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுற கடமை மங்கையர்க்கரசியாருக்கு வந்துச்சு. அது ஒரு மகாராணியின் இலக்கணமும் கூட. கணவன் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியே செல்லணும் அப்படின்றது ஒரு பொதுவான கூற்று தான். குடும்ப ஒற்றுமைக்காக பெரியவங்களால சொல்லப்பட்டது. ஆனால் கணவர் தீய வழியில் செல்லும்போது அது அவரோட வழி அப்படின்னு அவர் அப்படியே விடவும் முடியாது, அவரோட இணைந்து நாமும் அந்த வழியில் செல்ல முடியாது. தீயது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு செயலில் இருந்து அவரை திருத்தி கொண்டு வர வேண்டியது ஒரு மனைவியோட மிக முக்கியமான பொறுப்பு. அதற்காக தான் எது அறவழி எது தர்மவழி அப்படின்றத பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைவ சின்னங்களை பார்த்தாலும் சைவம் தழுவிய சொற்களை கேட்டாலுமே கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு அனைத்துமே தீட்டு அப்படின்னு மன்னன் நினைச்சிட்டு இருக்கும்போது மனைவியால் மகாராணியால் எப்படி சைவ நெறியில் நிற்க முடியும்? ஆனால் நாடே சமணம் தழுவிய போதும் கூட மங்கையர்க்கரசியாரோட எண்ணத்தில் ஒரு சிறு அசைவை கூட சமணர்களால் ஏற்படுத்த முடியலை. கணவனுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அவரை எதிர்த்து மங்கையர்க்கரசியார் எதுவுமே செய்யலை. ஆனால் சைவத்தின் மீது அவருக்கு இருந்த அந்த உறுதியான நிலைப்பாடு எப்படியாவது சமணத்தை அடியிலிருந்து வேறு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. தன் மனசில் எப்போவுமே சிவபெருமானை நினச்சிட்டு இருக்க மங்கையர்க்கரசியார் நெற்றியில் திருநீர் அணிய முடியாவிட்டாலும் அதனை தினமும் சந்தனத்தோட குழைத்து தன் மார்பில் போட்டுப்பாங்க. அதன் மேலே மணிமாலைகள் அணிந்து அதை மறைச்சிப்பாங்க. சோழ நாட்டில் சைவம் தழைக்க தொண்டு செய்து கொண்டிருந்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பாண்டிய நாட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி அமைச்சர் குலச்சிறையாருக்கு ஆணையிடுறாங்க. அமைச்சரின் மூலமாக அழைத்து வரப்பட்ட ஞான சம்பந்தர் மதுரையில் ஒரு மடத்தில் தங்க வைத்த போது சமணர்கள் மூலமாக அந்த குழந்தைக்கு ஆபத்து நேரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த ஞான குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டால் தன் உயிரையும் மாய்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தாங்க. கணவர் கூன் பாண்டியன் வெப்பு நோயால் பாதிக்கப்படும் போது அவரை காக்கும் பொருட்டும் கணவரை சமணத்தில் இருந்து வெளிக்கொணரவும் இதுவே தக்க சமயம் அப்படின்னு நினைச்சோம் ஞானசம்பந்தர் பெருமானை பற்றி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு சமயத்தில் இருக்கிறவங்களோட நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதை விட மாறி போனவர்களை திருப்பி கொண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். கணவரோட அனுமதியோட ஞானசம்பந்தர் பெருமானை வரவேற்று உபசரித்து கணவரின் நோய் தீர்க்க வேண்டுறாங்க. கூன் பாண்டியனோட வெப்பு நோய் தீர்த்து சமணர்களுடன் ஏற்பட்ட அனைத்து வாதங்களிலுமே வென்று மன்னனுக்கும் புரிய வைத்து சைவத்தை மறுபடியும் மதுரையில் திருஞான சம்பந்தர் நிலைநிறுத்துறாரு. இதற்கு மிக முக்கியமான காரணம் மங்கையர்க்கரசியார் தான். மற்ற தெய்வங்கள் பாடாத சம்பந்தர் பெருமான் கூட மங்கையர்க்கரசியாரை பற்றி மங்கையர்க்கரசி வலவர்கோன் பாவை வரிவலை கைமாட மாணி அப்படின்னு புகழ்ந்து பாடி பதிகம் பாடியிருக்காரு. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்றது வள்ளுவர் வாக்கு. தன்னையும் தன் கணவனையும் அவனை சார்ந்தவர்களையும் காக்கக்கூடிய சோர்வில்லாத பெண்மை வலிமை உள்ளதாக தானே இருக்கும்.
தான் கொண்ட நம்பிக்கை வேறாக இருந்தாலும் கணவன் வழியில் சென்று அவரை நல்வழிப்படுத்தியிருக்காங்க மங்கையர்க்கரசியார். எப்படி மற்றவங்கள சகிச்சுக்கணும், மற்றவங்கள புண்படுத்தாமல் எப்படி ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒரு மனைவியாக, ஒரு மகாராணியாக தன் கணவரையும் தன் நாட்டு மக்களையும் காத்து தன் வாழ்நாள் முழுவதுமே சைவ சமயத்திற்கு அருட்பெரும் தொண்டாற்றி அதன் பிறகு ஈசனடி சேர்ந்து நாயன்மார்கள் வரிசையிலையும் இடம் பிடிச்ச பெருமைக்குரியவங்க தான் இவங்க. ஒரு பெண் அடியவராக இருந்து குலச்சிறை நாயனார், நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் என 2 நாயன்மார்களை சைவத்திற்கு தந்து மதுரையை சைவ சமயத்திற்கு மீட்டெடுத்த மிகப்பெரிய பெருமைக்குரிய மங்கையர்க்கரசியாரோட குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அனைத்து துறைகளிலுமே பெண்கள் சாதித்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலையும் ஏன் கணவர் சரியில்லை, ஏன் பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு புலம்பக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு பெண் நினைத்தால் அனைத்தையுமே சரி செய்து அனைவருக்குமே ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்திலேயே நமக்கு வாழ்ந்து காட்டியவங்க தான் மங்கையர்க்கரசி நாயனார். அவரின் திருவடி வணங்கி அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கலாம். தற்போது இவரின் வரலாறு மூலமாக இந்த கலியுகத்திற்கு சொல்லும் நீதி என்ன அப்படின்றத குரு பார்வையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி ரேவதி. ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு. மங்கையர்க்கரசி நாயன்மார், அது ஒரு பெண் நாயன்மார் அவங்க. இதில் கலியுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான, இன்னைய நிலைமைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புருஷன் ஒரு தவறான பாதையை நோக்கி போகிறாரு. அதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல், இல்லை அதுக்காக புலம்பிகிட்டே இல்லாமல் இவர் இப்படி போகிறாரேன்னு புலம்பலாங்க. அவர் அதிலேருந்து வெளியில் கொண்டு வர என்ன முயற்சிகள் தன்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. தன்னால் என்ன முயற்சி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து அதை எடுத்து அது மூலியமாக அவரை அங்கே அதிலேருந்து வெளியில் கொண்டு வராங்க. மங்கையர்க்கரசி அவங்களுடைய புருஷன் வேறு ஒரு மதத்தை நாடி போகிறாரு, சைவத்தை விட்டு வெளியில் போகிறாரு. அதுலேருந்து அவங்க வெளில கொண்டு வராங்க. இன்றைக்கி கலியுக மக்கள் தன்னுடைய வீட்டில் இருக்க புருஷன்மார்கள் நிறைய பேர் சரக்குக்கு அடிமையாகிறாங்க. அதாவது இந்த போதைப் பொருட்கள் இல்லைன்னா தண்ணி இதுக்கெல்லாம் அடிமையாகிடுறாங்க. இதுக்காக இவங்க கோயில் குளம் அப்படின்னு போகிறாங்க. யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வீட்டில் அவங்க ஒய்ஃப் பண்ணுறாங்க. இதுக்கு மாறாக அவரை, அதாவது வீட்டில் இருக்கிறவரை அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதை நோக்கி இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு மங்கை நினைத்தால் முடியாதது ஏதும் இல்லை என்பது மங்கையர்க்கரசி நாயன்மார் மூலியமாக கலியுக மக்களுக்கு இறைவன் உணர்த்தியிருக்கார். ஒருத்தர் போதையில் இருக்காருன்னா, இல்லை ஒரு தப்பான வழியில் போகிறாங்கன்னா அவங்கள கொண்டு வர்றது அவங்கள அதிலேருந்து வெளில கொண்டு வர்றது ஒரு மங்கை, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்களால அது முடியும், அதுதான் உண்மை. அதை தான் இந்த வரலாறு நமக்கு உணர்த்துது. நன்றி, வணக்கம். புய்வாழ்த்தவாக. ஆனந்தம், ஆத்மானந்தம்.